கீகி ஆத்மம் சேனல்ல நவராத்திரியோட 4ஆம் நாள் அம்பிகையின் வடிவம். இந்த ரூபத்தில் அன்னையை வழிபட்டால் என்ன பலன்? இது எல்லாம் இந்த காணொளியில பார்க்கலாம் வாங்க. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கும் நிகழ்வுகள் தான் நம்ம மகிழ்ச்சியை தீர்மானிக்குது. ஆரோக்கியமான உடல்நிலை, கல்வி, செல்வம், திருமணம், குழந்தை பேரு, இது எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தரும் விஷயங்கள். இதில் ஏதாவது ஒன்றில் குறை இருந்தாலும் அது நம்ம மகிழ்ச்சியை பாதிக்கும். நவராத்திரியின் 4ஆம் நாள் தேவி இந்த குறைகளை எல்லாம் போக்கி வளமான வாழ்வை அளிப்பவள். நவராத்திரியின் 4ஆம் நாள் தேவியின் வடிவம் மகாலட்சுமி. நவ துர்கையில் இவளே குஷ்மாண்டா. லக்ஷ்மி தேவியை ஜாதி பூக்களால் அலங்கரித்து அர்ச்சனை செய்யலாம். 5 வயது பெண் குழந்தைக்கு கன்னிகா பூஜை செய்து வழிபடுவது இன்னும் சிறப்பு. பிரசாதமாக நாம தயிர் சாதம், பால் பாயாசம், கற்கண்டு, பொங்கல், கதம்ப சாதம், பட்டாணி சுண்டல், இந்த மாதிரி பல வகையில் உங்களுக்கு எது முடிகிறதோ அதை செய்யலாம். பூஜைக்கு பச்சரிசி மாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து படிக்கட்டு வகை கோலம் போட வேண்டும். 4ஆம் நாள் தேவி அஷ்டலக்ஷ்மியாக நமக்கு எதையெல்லாம் தருகிறாள்னு பார்க்கலாம். ஆதிலக்ஷ்மி நோய் நொடியற்ற உடல் நலம். தானிய லக்ஷ்மி குறைவின்றி உணவு தானியங்கள் கொடுத்து பசிப்பினி தீர்ப்பவள். தைரிய லக்ஷ்மி நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்களை எதிர்கொண்டு சமாளிக்கும் தைரியம் தரக்கூடியவள் இந்த தைரிய லக்ஷ்மி. கஜலக்ஷ்மி வாழ்வில் அனைத்து நற்பாக்கியங்களையும் தருபவள். சந்தான லக்ஷ்மி குழந்தை பேறு அருள்பவள். விஜயலக்ஷ்மி நாம செய்யும் செயல்களில் வெற்றியை தருபவள். வித்யலக்ஷ்மி கல்வி ஞானம் கொடுப்பவள். தனலக்ஷ்மி செல்வ வளம் தருபவள். மகாலட்சுமியை நாம வழிபாடு செய்யும் போது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி சௌபாகிய தாரண்யை நமன்னு சொல்லி வழிபாடு செய்யலாம். மொத்தத்தில் இந்த நவராத்திரியின் 4ஆம் நாளில் மகாலட்சுமி தேவியை வழிபட்டு நம் வாழ்வில் அனைத்து பேறுகளையும் குறைவின்றி பெறலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் பதிவுகளை பார்க்க நம்ம கீகி ஆத்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.